நான் ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போறதுக்காக ராபிடோ புக் பண்ணி வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அப்போது எனக்கு பக்கத்துல ஒரு வயசான பாட்டி. அம் பாவம் அவங்களுக்கு ஏதோ பசிக்காக போறவங்க வரவங்களுக்கெல்லாம் காசு கேட்டுட்டு இருந்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு ஜிபேல அமௌண்ட் இல்ல. கையில தான் ஒரு பர்ட்டிகுலர் காசு வச்சிருந்தேன். ஸோ, நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்றேன். ராபிடோ வரல. அந்த பாட்டியும் பார்க்க கொஞ்சம் பாவமா இருந்தாங்க. சரி, இருக்கிற காச கொஞ்சம் குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம குடுக்குற அந்த கொஞ்ச காசுல அவங்க என்ன சாப்பிட்ற முடியும் அப்படின்னு நெனச்சுட்டு, அன்னைக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. சடனா இருக்கிற பணத்த அந்த பாட்டிக்கு குடுத்துட்டேன். குடுத்துட்டு ராபிடோவ கேன்சல் பண்ணியாச்சு. என்னன்னு தெரியல, அந்த பாட்டிக்கு பைசா குடுத்ததுமே எனக்குள்ள ஒரு புதுசா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண மாரி ஒண்ணு உருவாச்சு. நான் போய் சேர வேண்டிய தூரமும் கொஞ்சம் தூரம். ஏன்னா, அங்க போனா தான் நான் அந்த வேலைய பார்க்க முடியும் அப்படின்ற மாரி ஒரு சிச்சுவேஷன். ஆனா, அங்க போய் ரீச் ஆயிட்டா எனக்கு வேற ஏதாவது சம்திங் நான் பண்ணிட்டு காசு எடுத்துட்டு ய வேலைய பார்த்துடலாம். ஸோ, ஆனா அந்த இடத்துக்கு போறதுக்கு இப்போ என்கிட்ட காசு இல்ல. இதில என்ன ஒரு மேஜிக் நடந்துச்சுன்னா, அந்த பாட்டிக்கு நான் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் ஒரு 10 ஸ்டெப் கூட நடந்திருக்க மாட்டேன். யாருன்னே தெரியாது. என்ன முன்ன பின்ன நான் பார்த்ததில்ல. அவரு வந்து பைக்ல வர்றாரு. வாண்டடா ப்ரோ நீங்க எங்க நான் அந்த சைடு தான் போறேன். அந்த ஏரியா பேரு சொல்லி. நீங்க அங்க தான் போறீங்களா? அப்படின்னு வாங்க நான் உங்கள ட்ராப் பண்றேன்னு சொல்லிட்டு வாண்டடா கேட்குறாரு. ஸோ, இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு நம்ம எதிர்பார்க்காம ஒரு உதவி செஞ்சா, எதிர்பாராம நமக்கும் ஒரு நல்லது இன்ஸ்டன்ட்டா நடக்குது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் தெரியுமா? ஸோ, உங்களுக்கும் இந்த மாரி லைஃப்ல ஏதாவது ஒரு மேஜிக் நடந்திருக்கலாம். ஸோ, என்னோட ஷேர் பண்ணணும்னு நெனச்சா கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.